நீ எங்கம்மா இருக்க? நீ உயிரோட இருக்கிய இல்லையா? உன் போட்டோவுக்கு போட்டு வச்சு மாலை போடணுமா? ஒரு அளவும் தெரிய மாட்டேங்குதுமா. அது கூட தெரியாம நான் இருக்கேம்மா. இதுக்கெல்லாம் காரணமான அந்த சுந்தரத்தை நான் பழி வாங்காம சும்மா விட மாட்டேம்மா. டேய் சுந்தரம், நீ தாண்டா எங்க அப்பா செத்ததுக்கு காரணம். உன்னால தாண்டா எங்க அம்மாவும் காணாம போயிட்டாங்க. எனக்கு இருந்த ஒரே தங்கச்சி பாட்டி அவங்கள ஊரை விட்டு ஓடிட்டாங்க. இதுக்கு காரணம் நீ தாண்டா. இப்ப நான் தண்ணி அடிக்கிறேனே, இதுக்கு காரணம் நீ தாண்டா. என்னை இப்படி அனாதையாக்கி புலம்ப விட்டல, உன்னை சும்மா விட மாட்டேன்டா. உனக்கு ஒண்ணு தெரியுமா? எங்க அப்பா அம்மா போட்டோவை விட உன் போட்டோவை தாண்டா அதிகமா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன உன் மூஞ்சிய நான் மறக்கவே கூடாது, ஞாபகத்துல இருந்துட்டே இருக்கணும். அதுக்கு தாண்டா என் செல்ல கூட உன் போட்டோவை நான் ஸ்டேட்டஸா வச்சிருக்கேன். என்னை இப்படி புலம்பு வச்சிட்டல, உன்னை நான் பார்க்காத வரைக்கும் தாண்டா அது உனக்கு நல்ல நாள். என்னைக்கு நான் உன்னை பார்க்கறனோ அன்னைக்கு உனக்கு கெட்ட நாள்டா. உனக்கு என் கையால தான் சங்கு. பாத்தியா சுந்தரம், எனக்கு நல்ல சகனம்டா, உனக்கு அபசகனம். ஹலோ ஹலோ பாஸ்கர், எப்படிப்பா இருக்க? ஏய் கிழவி, அலோன்லாம் சொல்லக்கூடாது. சுந்தரத்தை போட்டு தள்ளிட்டேன் அப்படின்னு சொல்லணும் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட? அடைச்சி காலங்கரத்தாலே தண்ணி ஏதாவது அடிச்சிட்டியா? உனக்கு ஒரு நல்ல நியூஸ் சொல்லணும் தான் ஃபோன் பண்ணேன். மீனாட்சி சுந்தரத்தையும் அவர் குடும்பத்தையும் அவர் வீட்டையும் கண்டுபிடிச்சிட்டா. அவனை கண்டுபிடிச்சேன்னு சொல்லாத கிழவி, அவனை பழி வாங்கிட்டேன்னு மட்டும் சொல்லு. அதான் எனக்கு குட் நியூஸ்.